ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் சென்டர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்ஏ 2025க்கு நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ உங்கள் அட்மிஷன் ஸ்மூத்தாக நடக்கணும்னா இங்கே சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஏன் டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. அதாவது கவுன்சிலிங் நடக்கிறனால இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ சீட் கன்ஃபார்ம் ஆகணும்னா இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th மார்க் ஷீட் வேணும், உங்கள் 11th மார்க் ஷீட் வேணும், உங்கள் 12th மார்க் ஷீட் வேணும், உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது உங்கள் டிசி வேணும், உங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் சிக்னேச்சர் இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கேட்டகரி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து நீங்கள் பிசி ஆர் எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை. நீங்கள் அவுட் சைட் தமிழ்நாடு படிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண தேவையாக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட் கிரேடட் சர்டிஃபிகேட் வேணும், அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் 6th 12th படித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்ததாட்டி ஏதேனும் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் சர்டிஃபிகேட் சைஸ் வந்து 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து சிக்னேச்சர் சைஸ் வந்து 20 to 50 கேபிக்குள்ளே பார்த்துக்கோங்க. எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு ஃப்ரீஸ் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டிப்ஸ், டாக்குமெண்ட்ஸை கிளியராக ஸ்கேன் பண்ணுங்கள், ஃபைல் நேம்ஸை நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ண பிறகு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஸோ நீட்டாக டபுள் செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் டிஎன்ஏ 2025. ஸோ இது டிஎன்ஏ 2025 டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரப்போகுது. இன்னும் இதை பற்றி டிஎன்ஏ 2025க்கு நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.